ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பழமொழிகள் அக்கால முன்னோர்களால் சொல்லப்பட்ட பழமை வாய்ந்தவை. அவை காலத்தில் மாறுபட்டால் அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் பயன்பாட்டின் போது வேறு பொருட்களுக்கும் மாற்றம் பெற்று விளங்குகின்றன. அப்படி மாற்றம் பெற்ற பழமொழிகளில் ஒன்றுதான் சிவபூஜையில் கரடி என்பதும். இந்த பழமொழியை வீட்டில் உள்ள பெரியவர்கள் அடிக்கடி சொல்ல கேட்டிருப்போம். வீட்டிற்கு அவசியம் இல்லாத நேரத்தில் ஒருவர் வருவதைத்தான் இப்படி கூறுவர். சிவ பூஜைக்கும் கரடிக்கும் என்ன தொடர்பு என்று கூட சிலர் யோசிப்பது உண்டு. சிவ பூஜை நடைபெறும் சமயத்தில் கரடி புகுந்து அதை கெடுத்த கதை அதாவது உள்ளதோ என்று சிந்தித்து பார்ப்போம். சிவபூஜையில் கரடி என்பதன் உண்மை வாக்கியம் சிவபூஜையில் கரடிகை என்பதுதான். இந்த வாக்கியத்தின் கடைசியில் வரும் கை மற்றும் காலப்போக்கில் விட்டுவிட்டார்கள். பழங்காலத்தில் தெய்வ வழிபாட்டின் போது பல்வேறு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டன. அவற்றில் ஒன்றுதான் கரடி கத்துவது போன்ற ஓசை எழுப்பக்கூடிய கருவியான கரடிகை என்பதால் இதற்கு அந்த பெயர் ஏற்பட்டது. மிருதங்கத்தை போன்று மரம் மற்றும் தோலால் செய்யப்பட்ட இசைக்கருவி இது. பழங்காலத்தில் நாட்டை ஆட்சி செய்த மன்னர்கள் எந்த ஒரு செயலுக்கும் முன்பு சிவபூஜை செய்வது வழக்கம். சிவபூஜை செய்து வழிபட்ட பின்னரே அரியணையில் ஏறுவார்கள். அப்படி சிவபூஜை செய்யும் போது ஏதேனும் தடங்களோ இடையூறோ ஏற்படாமல் இருக்க அக்காலத்தில் கரடிகை வாத்தியம் இசைப்பார்கள். அதன் பிறகே சிவபூஜையில் ஈடுபடுவார்கள். இதன் பூஜைக்கு இடையூறு ஏற்படுவது போல அர்த்தம் மாறிவிட்டது. கம்ப ராமாயணத்தில் வரும் பாடல் ஒன்றின் மூலம் கரடிகை என்ற இசைக்கருவி இருந்ததை அறிய முடிகிறது. கும்பிகை திமிலை செண்டை குரடுமாம் பேரிகுட்டி பம்பைதார் முரசும் சங்கம் பாண்டில் போர் பரவம் தூரி கம்பளி உருகை தக்கை கரடிகை துடிவை கண்டை அம்புலி கணுவை ஊமை. இந்த பாடலில் வரும் சொற்கள் அனைத்துமே அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளை குறிக்கின்றது. அவற்றில் ஒன்று கரடிகை. சிவாலயங்களில் வழிபாட்டிற்கான இசைக்கருவிகளில் ஒன்று கரடிகை. அருணகிரிநாதர் பிள்ளைத்தமிழ் என்னும் நூலில் தாள இசைக்கருவிகள் எவை என்பதை குறிப்பிடுகின்றார். இடக்கை, சல்லிகை, கரடிகை, பேரிகை என அப்பாடல் நீண்டு செல்கிறது. திருவலம் அருகே உள்ள ஒரு கோயில் கல்வெட்டில் இசைக்கருவிகளின் பெயர்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. இதில் சிவ பூஜையின் போது முக்கியமாக பயன்படுத்தப்பட்ட ஓர் இசைக்கருவிதான் கரடிகை. அது இப்போது தேவையற்ற இடத்தில் ஒருவரின் வருகையை குறிக்க பயன்படுத்தப்படுகின்றது. இந்த இசைக்கருவியின் பயன்பாடு குறைந்து போனது போல அதன் பெயரும் மாற்றம் பெற்று குறைந்து போய் அதன் அர்த்தமே மாறிப்போய்விட்டது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.